ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். தீபாவளி அன்றைக்கி மழை பெஞ்சதுலாம் நமக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் சேனல். ஸோ ப்ரோமோ 1 வந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே சுபிக்ஷா தான் எப்பயுமே ஆரம்பிப்பாங்க சண்டை பிள்ளையை. அது இழுத்துட்டு போகிறது நம்ம பார்வதி, அதை முடிக்க வைத்து நம்ம இன்றைக்கி வந்து கனி. ஸோ ஷார்ட்டாக சொன்னால் இப்போ ஃபுல்லாக போகலாம். சுபிக்ஷா வந்து அங்கே ஒரு குப்பை கட்டி இருக்கும், குப்பை இருக்குது, அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் வைங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம பார்வதி சொன்னாங்க, அப்படிலாம் வைக்க முடியாது, குப்பையெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே குப்பையெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு தான் போங்க நாங்கள். அப்புறம் ஆதிரை வந்தாங்க. ஆதிரை வந்தோடனே நாங்கள் குப்பையெல்லாம் கட்டு வச்சிடும், நீங்கள் மட்டும் வந்து போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு, கணக்குப்படி ஆஸ் பர் த ரூல் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தான் வேலை பார்க்கணும். பட் அவங்க இந்த விஷயத்த பண்ணலைன்னாங்க. பட் எப்படியோ கடைசியில் பண்ண வச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன் நம்ம கேப்டனும் லூசு கேப்டன் தான். ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க நம்ம கேப்டனு. எதுவும் புதுசாக எதுவும் பண்ணலை. ஸோ ஓகே, அப்புறம் ஆதிரை வந்தாங்களா. ஸோ ஆதிரை வந்து நீங்கள் அங்கே இருக்க குப்பை அதை நாங்கள் வைப்போம், நீங்கள் வந்து நாங்கள் கட்டி வைப்போம், நீங்கள் போய் அங்கே போட்டுருவீங்களா, அது மட்டும் தான் உங்கள் வேலைன்னு கேட்டால் உடனே நம்ம பார்வதி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, 10 பேர் இருந்தால் அதில் 10 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் மட்டும் வேலை செய்யலைன்னா அது என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு. சொன்ன வேலையை செய்யலைன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு தான் எனக்கும் கேட்க தோணுது. அப்புறம் கேப்டன் வந்துட்டாங்க, துஷார் மாதிரி இல்லாமல் கேப்டன் வந்தாங்க. பரவாயில்ல, அட்ரஸ் பண்ணுறாங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கனி வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. பழைய கதையை விடுங்க. பழைய கதைன்னா என்ன, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக இது வச்சு தானே சண்டை. இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம நிறைய சண்டை பார்க்கலாம், வெயிட் பண்ணினே இருங்க. ஸோ தான் பழைய கதையை விடுங்க, இப்போ வாங்க. இப்போது ரூல்ஸ் படி நீங்கள் தான் குப்பையை போடணும், அவங்க போடக்கூடாதுன்னொன்னே கொஞ்சம் அடங்கிட்டாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இப்போதைக்கு ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சின்ன ப்ரோமோ தான். இன்னும் நிறைய கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அவ்வளோ பெரிய கண்டென்ட் ஒன்றும் வரலை. பட் கனி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு வந்து பார்த்திங்கன்னா, பார்வதி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் என்ன வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு சோர்ஸஸ்லேருந்து நியூஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு என்ன வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் விரைவில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அதான் சொன்னல. ஸோ அப்புறம் அவங்களும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாட் அ குட் மூட் அப்படி தான் எனக்கும் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் இது அவங்கள ஸ்பார்க் பண்ணுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பாய்.